ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க. நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாராலும் பெருமையாக பேசப்பட்டு வந்த நம்பர் தான் ஷமர் ஜோசப். ஆஸ்திரேலியா மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜெயிப்பாங்களான்னு யாரும் நினச்சும் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நடக்கும், நாங்களும் ஜெயிப்போன்னு வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஜெயிக்க வச்சவர் தான் ஷமர் ஜோசப். லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் பேட்டிங்லேருந்து பாதிலே வெளியேறிட்டு பவுலிங் போடுறதுக்கு அடம்பிடிச்சு உள்ள வந்து விக்கெட் மேலே விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜெயிக்க வச்சிருக்காரு ஷமர் ஜோசப். 30 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஏழை குடும்பத்தில் இருந்து சிபிஎல் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வந்து தான் யாருன்னு இந்த உலகத்துக்கே காமிச்சிருக்காரு. இவர் மட்டும் இப்போ ஐபிஎல் ப்ளே பண்ண வந்தால் எப்படி இருக்கும்? மாமாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. 2 ஐபிஎல் டீம்ஸ் இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண யோசிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதில் ஒரு டீம் தான் ஆர்சிபி. ஐபிஎல் ஆக்ஷனில் டாம் கரனை 1.5 கோடிக்கு வாங்கினாங்க. ஆனால் டாம் கரனுக்கு இப்போ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவர் பிபிஎல் இருந்து வெளியேறி இருந்தார். அது போக இப்போதைக்கு அவர் எந்த லீக்ஸுமே ப்ளே பண்ணாமல் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு, சர்ஜரி பண்ணிட்டு. ஐபிஎல் டைமில் டாம் கரன் ஃபுல்லும் ஃபிட் ஆகாமல் இருந்து வெளியேறினா ஆர்சிபி அணி கண்டிப்பாக ஷமர் ஜோசப் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வீக்கான பவுலிங் லைனப்பாக இருக்க ஆர்சிபி அணிக்கு ஷமர் ஜோசப் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்தாருன்னா ஆர்சிபியோட பவுலிங் லைனப் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தொடர்ந்து 6 பாலுமே 150 km+ பவுல் பண்ணுற ஷமர் ஜோசப் ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் தடுமாற வைப்பார். லாஸ்ட் சீசனில் முஸ்தபிசுர் ரஹ்மானை 2 கோடிக்கு சிஎஸ்கே அணி சைன் இன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2024 ஐபிஎல் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபுல் சீசனும் ப்ளே பண்ணுவாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் என்ஓசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் செகண்ட் சீசனில் பாதிலே கிளம்பிடுவார். அது போக பிளே ஆஃப்ஸும் ப்ளே பண்ண மாட்டார். அதெல்லாம் முஸ்தபிசுர் ரஹ்மான் போனக்கப்புறம் ஷமர் ஜோசப்பை சிஎஸ்கே அணி சைன் இன் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எக்ஸ் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மினே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகி வெளியேறினா மட்டும்தான் வேற ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண முடியும். இதே ஒரு பிளேயர் நேஷனல் டியூட்டிக்காக ஐபிஎல் டீம்லேருந்து பாதிலே விளையாடாம வெளியேறினார்னா அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால் சிஎஸ்கே அணிக்கு ஷமர் ஜோசப் ப்ளே பண்ணுவாரான்னு கேட்டால் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மினே சொல்லலாம். இந்த மாதிரி பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நியூஸில் சந்திப்போம். நன்றி.